தமிழகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கமம் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களின் சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் என்பது ஒரு மிக பழமையான மொழி. செம்மொழி என்ற அந்தஸ்து பெற்றது. தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை உலகம் போற்றக்கூடிய வகையில் உள்ளது. அதேபோன்று இந்தியாவில் வாரணாசி என்று சொல்லப்படக்கூடியது பல நூற்றாண்டுகளாக ஒரு புனித பூமியாக இருந்து வருகிறது. இந்த தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையே கலாச்சார தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காசி தமிழ்ச்சங்கம் என்பது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 1500 பேர் செல்கிறார்கள். அதில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பல்வேறு துறைகளில் சிறப்பெற்றவர்கள் என்பவர்கள் அடங்குவார்கள். இவர்கள் அனைவரும் சென்று காசி தமிழ்ச்சங்கத்தில் பங்கேற்று நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரதத்தினுடைய பெருமையும் சேர்க்க உள்ளார்கள். இப்போ தமிழ் சங்கம் வரதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் நிறைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. ஆனால் இன்னும் நிறைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் இந்த வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். அதனால் அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சா எங்களால் நிறைய தமிழில் பெருமைகளை தெரிஞ்சுக்க முடியும். இந்த தமிழ் சங்கமம் மூலிமா எல்லா பகுதியிலிருந்தும் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலிருந்துமே ஒவ்வொரு பக்கமும் நம்ம தமிழன் போகாத இடமே கிடையாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ குஜராத் எடுத்துக்கோங்க. குஜராத்தில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, டெல்லியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கலாச்சாரத்தோட பண்பாடோட அங்கே இருக்கிறவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது நம்ம கஷ்ட நஷ்டத்தில் இது இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கமம் மூலிமா அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய புராதனங்களை நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டினாங்கன்னா அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை நம்மளுக்கு ஒரு பாடமாகவோ இல்லை அது ஒரு ஈவெண்ட்டாகவோ நம்மளுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்கன்னா இது மிகவும் ஒரு தமிழ் வளர்ச்சிக்கு இது மிகவும் உதவும். முன்னாடி காலத்தில் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பட்டு வர்த்தகமே நிறையா இருந்திருக்கு. அது காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதனால தான் பார்த்திங்கன்னா காசியோட ஒரு பனாரஸ் பட்டுன்னு சொல்லக்கூடியதுக்கும் காஞ்சிபுரம் பட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி யாத்திரைகள் நான் பார்த்ததில்ல, ஒரு முஸ்லீம் கூட போயிருக்காங்க. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய அடையாளத்தை அங்கே போய் பார்த்து வந்திருக்காங்க. இப்போ இதனால் நீங்கள் தமிழ் சங்கமம்ங்கிற மட்டும்தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேனோ தவிர இது காசி தமிழ்நாடு சங்கமம் நான் நினைக்கவே இல்லை. ஏன் தமிழோட வளர்ச்சி நிறைய வளர்ச்சி. இப்போ தமிழ்நாடு வந்ததுக்கப்போ மோடிஜி திருக்குறள் இங்கே மட்டும் பேசுறது இல்லை, நிறைய இடத்துல பேசுகிறார். அதற்காக என்ன பண்ணினாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லிலாம் பார்த்திங்கன்னா தமிழ் சேர்ஸ் உருவாக்கப்பட்டாங்க. அந்த சேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது தமிழோட வளர்ச்சி பற்றியும் அதோடைய ஹிஸ்ட்ரியை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்வம் வருது. முதல்லலாம் தமிழ் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சவங்க கிட்ட இன்றைக்கி தமிழோட வளர்ச்சி நிறைய நடக்குது. ஜப்பானில் யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவிலையும் ஒரு தமிழ் ஷேர் இருக்குது. அதே மாதிரி வேறு சில யூனிவர்சிட்டிஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதுக்காக நம்ம வளர்ச்சியை நோக்கி போகிறது ஒரு மாணவன்கிட்ட இருந்து தான் நடக்க முடியும். அவங்க தான் ஃப்யூச்சர் வேர்ல்டுங்க. இப்போ காசி தமிழ் சங்கம் அப்படின்ற நிகழ்ச்சியை நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வச்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய பாரம்பரியமான கலாச்சாரங்களையும் நம்மளுடைய கலைகளையும் மற்றும் நம்மளுடைய புராணங்களையும் தேசிய அளவில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேசிய ஒற்றுமையை மேலோக்கமாக கொண்டு வர்றதுக்கும் பாரத பிரதமர் அவர்கள் எடுத்திருக்க முன்னெடுப்பு. இதன் முதல் கட்டமாக ஆளுநர் அவர்கள் துவங்கி வச்சதுன்னா 1200 பேர் அதில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. தமிழுக்கும் தமிழருக்கும் பாரத பிரதமர் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த நிகழ்ச்சி. இதில் எல்லா தமிழர்களும் இதை ஊர்ந்து கவனிங்க, இதில் கலந்துக்கோங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. இதில் கலந்துக்கிறது நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் பெருமை. தமிழினுடைய புகழ் எல்லா இடத்துலையும் ஒன்றா சேரட்டும்.